ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி வேலைவாய்ப்பு நிரப்புவது குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது டிஎன்பிஎஸ்சி அதிகாரியுடன் ஆலோசனை பண்ணுறாங்க. அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆலோசனை. நிதிநிலை பொறுத்து அரசு காலி பணியிடங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிரப்புவது குறித்தும் தேர்வெழுது மாணவர்களுக்கு பயிற்சி வழங்குவது குறித்தும் ஆலோசனை நேற்று பண்ணியிருக்காங்க. அதனால இந்த தடவை அதிக வேக்கன்சி நம்ம எதிர்பார்க்கலாங்க. அரசு துறையில் உள்ள காலி இடங்களை நிரப்புவது குறித்து அதிகாரிடம் பார்த்தா ஆலோசனை பண்ணிட்டாங்க. அதாவது நிதிநிலை அறிக்கையில் எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கலாம், இப்போ இந்த புதுசாக ஒரு வேலைவாய்ப்பு அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் நிதி ஒதுக்கீடு பண்ணி ஆகணும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கலந்துரையாடு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு பட்ஜெட்டில் வேலைவாய்ப்பு குறித்தும் நிறைய தகவல் வரப்போகுது. அதேமாரி டிஎன்பிஎஸ்சி இந்த வருஷம் ஆனுவல் பிளானரை படி குரூப் 4 குரூப் 2 வேக்கன்சி எல்லாமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தாங்க பார்க்கலாம். இப்போதைக்கு இதுதான் ஒரு அப்டேட்டாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வேக்கன்சி நிரப்புவது குறித்து ஆலோசனை பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக அதை குறித்து நம்ம அதிகபட்ச வேக்கன்சி எதிர்பார்க்கலாம். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.